Guys, welcome back to our channel Money's View. இந்த ட்ராவல் சீரீஸில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். என் கூட நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். guys, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் உள்ள தான் இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் இல்லை, டொமஸ்டிக் உள்ள தான் இருக்கோம். எல்லாம் நம்ம ஒரு 6 பேர் போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. 10:45 தான் ஃப்ளைட்டு. ஸோ எல்லாம் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. கேட் ஆப்போசிட்லேயே தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். வெயிட்டிங். கைஸ், இந்த வாட்டி நம்ம இண்டிகோவில் தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகணும். டெல்லியிலேருந்து ஒரு 1 hour லேவருக்கு அப்புறம் நம்ம டெல்லி டு ஸ்ரீநகர் போகணும். அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி எமிரேட்ஸ் ஒன்று பார்த்தோம். எவ்வளோ பேருக்கு எமிரேட்ஸில் போகணுன்னு ஆசைன்னு சொல்லுங்கள். பசங்க ஃப்ளைட் ஏறின உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த பேக்கிங் ப்ரிப்பரேஷனே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யாருமே தூங்கவே இல்லை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி. நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் இருக்குது. டெல்லி நம்ம நினைக்கிற அளவுலாம் இல்லை, ரொம்ப பொல்யூட்டடான சிட்டியாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம இங்கே ஸ்டே பண்ணோன்னா 60 சிகரெட்ஸ் நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்கான சம்பவம். அவ்வளோ பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃப்ளைட்டு நமக்கு கீழே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல. அவ்வளோ இதுதான் அந்த மிஸ்டர் பனிமூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அது எல்லாமே ஏர் பொல்யூஷன். லைவாக எவ்வளோ இருக்குது ஏர் பொல்யூஷன் செக் பண்ணால் 327 டெல்லியில் இருக்குது. எப்பயுமே நார்மலானது வந்து 40 to 70 அந்த ரேஞ்ச் இருந்தால் வந்து நார்மல் சொல்லலாம். சென்னையில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 62 தான் இருக்குது. 62ன்றது ஓகேவான இது தான். ஆனால் 327ன்றதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து டெல்லி வந்து பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்கிறது. எப்பவுமே நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது வந்து தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் நம்ம கூட வந்த ஒரு பர்சன் கூடனா நமக்கு தெரிஞ்சவர் கிடையாது. வந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு ஃப்ளைட்லேயே. அதனால் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னால ஃப்ளைட்டை வந்து ஒரு கொஞ்சம் 20 minutes முன்னாடியே வந்து லேண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால தான் வந்து யாரும் கூட ஏதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு இஷ்யூஸ் இருக்குது, பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தனியாக ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கைஸ், ஃபைனலி நம்ம ஸ்ரீநகர் கிட்ட வந்தாச்சு. இந்த வியூவை பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நான் அங்கே போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக நம்ம ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். இது நம்மளோட ஒரு ட்ரீம் பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். காஷ்மீர் வரணும், காஷ்மீர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது. என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க போகலாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நமக்கு பிக்கப் பண்ண கேப் வந்துச்சு. இங்கே இப்போ கரண்ட்டாக வந்து 5 degree. எல்லாம் ஜாக்கின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், க்ளவுஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. காஷ்மீருக்கு எல்லாரும் வந்து பெரிய பெரிய க்ளவுஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் நம்ம ஆள் மட்டும் டிஃப்ரெண்டா ஒன்று எடுத்துட்டு வந்து இது போதும்ன்றாரு. By the way, I too belongs to the Indian Army. என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது பாருங்க. எப்படி இது போட்டு நீங்க குளிர் தாங்கிடுவீங்களா? குளிர் தாங்குறோமோ இல்லையோ, இந்தியன் ஆர்மியோட. டேய், என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஆமா, இந்த கலர்ல. சிம்புவோட சீல்ல இருக்கீங்களே. சிம்புவே நம்ம கிட்ட இருந்து தான் கத்திட்டாரு. சூனா பானா
சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படியா காப்பி ரைட் சரிங்க. பாத்து போங்க வண்டி வருது. ஓகே see you. பை பை. இது நம்ம ஒரு பேக்கேஜாக புக் பண்ணியிருந்ததுனால நமக்கு முன்னாடியே கேப் எல்லாமே வந்து ஏர்போர்ட்கே வந்துடுச்சு பிக்கப் பண்ண. இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம ஸ்டே பண்ண ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீடு எல்லாமே வந்து யூஎஸில் இருக்க மாதிரியே செட்டப்பில் இருக்குது. ஒன்றுமே வந்து மாடி வச்சது இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஸ்னோ விழுந்து கீழே விழணுன்றதுக்காக இந்த மாதிரி செட்டப்லேயே தான் வந்து வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. நம்ம போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக ரூம் ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போ 6 o'clock. பாருங்கள், இந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம். அப்படியே இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செக்இன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, இங்கே இருக்காங்க பாருங்கள். வெளியே வந்தோடனே ஜெர்கின் இல்லாமல் இருக்க முடியல. பாருங்கள், நம்மளோட குருநாதர் பெரிய வளாகர் இங்கே இருக்காரு பாருங்க. நம்மளோட மாத்தி நாங்க 2 பேரும் vlog எடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து மறக்காம கொலாபரேட் தான் கொலாப் பண்ண போறோம். கொலாப் வந்து நாங்க அவனோட சேனல்ல கொலாப் பண்றது என்னோட சேனல்ல அப்படிதான் போகும். கண்டிப்பா பண்றோம். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சேனல். யா கண்டிப்பா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. கைஸ் ரூம் மட்டும் காமிச்சிட்டு உங்களுக்கு இன்றைக்கி டேவை இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாளையிலேருந்து வர விளாக்ஸில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸ்டே டியூன், கண்டிப்பாக பாருங்கள். வந்துட்டோம். This is our room. ரூம் டூர் காமிங்க. ரூம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் காமிங்க. கைஸ் ரூம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே இன்றைக்கி நைட் இங்கே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதா இருக்கும். ஸ்டே டியூன், நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாக்கில் மீட் பண்ணுவோம். பாய் காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.